ஓம் சக்தி. நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் செப்டம்பர் 2, 2025 கருவறை தொண்டு செய்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏன்கியை பூச்சியம் ஒன்று நாமக்கல் பொது மன்ற சக்திகளுக்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. நீங்கள் அனைவரும் இன்று சிறப்பாக கருவறை பணி தொண்டு செய்தீர்கள். எனக்கு அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. குழந்தைகள் செய்த தொண்டை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு கல்வி வளம் தருகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகளுக்கு கல்விதான் பாதுகாப்பு. அவர்களை நன்றாக படிக்க வையுங்கள். ஆன்மீகமே உலகம். ஆன்மீகம்தான் இனிமேல் மக்கள் அனைவரையும் காப்பாற்றும். ஆன்மீகம் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஆன்மீகம்தான் உங்களை காப்பாற்றும். என்னை நம்பி நாடி வாருங்கள். எல்லோருக்கும் அருளை நான் கொடுக்கின்றேன். நான் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. நான் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவேன். பேராசை பெருநஷ்டம். காசு பணம் என்று அலைய வேண்டாம். மன அமைதியை தேடி வாருங்கள். அம்மாவின் ஆன்மீகத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மையையும் அம்மா தருகிறேன். இன்று எவர் பில்லி சூனியம் செய்தி இவை எல்லாம் அதிகமாக நடக்கிறது. நீங்கள் அவற்றையெல்லாம் நம்பாதீர்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக அம்மா நான் இருக்கிறேன். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். அம்மாவை நம்பி வந்து விட்டால் அவற்றை எல்லாம் அம்மா பார்த்துக் கொள்கிறேன். தீயவை எல்லாவற்றையும் நம்பி போக வேண்டாம். ஜோதிடம், மாந்திரிகம், சாமியார்கள் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டு காசை வீணாக செலவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. உண்மையான உழைப்பும் தொண்டும் இருந்தாலே அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். இல்லாதவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். மன்றத்தில் வாரந்தோறும் நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொண்டு தொண்டு செய்யுங்கள். எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழுங்கள். அன்பு, அமைதி, சந்தோஷம் இவைகளோடு மற்றவர்களோடு இவைகளை பகிர்ந்து கொண்டும் வாழுங்கள். மக்கள் அனைவரையும் அரவணைத்து மன்றங்களுக்கும் சக்தி பீடங்களுக்கும் மருவத்தூருக்கும் அழைத்து வாருங்கள். மருவத்தூர் மண்ணை மிதித்து அம்மாவின் பாதத்தை சரணாகதி அடைந்து விட்டால் உங்கள் குடும்பத்தை நோய் நொடி அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அம்மா காப்பாற்றுவேன். என்றும் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன்.